ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரை டம்ளர் பச்சரிசியை தண்ணி இந்த கிண்ணம் ஃபுல்லாக ஊற்றி அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீரை கடையில், முருங்கைக்கீரை கடையில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5 வரமிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் துவரம்பருப்பு அதை போட்டு வேக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வெந்தயனே இரட்டை அதுக்குள்ளே முருங்கைக்கீரையை நல்லா பறிச்சிட்டு போயிட்டு அதை நல்லா கழுவி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அரிசி நல்லா வெந்துடுச்சா, வெந்த உடனே கேழ்வரகு மாவு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேழ்வரகு மாவு போட்டு அதை கலரிலாம் விடக்கூடாது, அப்படியே விட்டாலே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா கீரையை ஒரு டைம் கழுவி அதை அப்படியே பருப்பு வெந்த உடனே எடுத்து போடலாம். இப்போ குக்கரை மூடக்கூடாது, பருப்பு தான் மூடணும். எந்த கீரை சமைக்கிறப்போ மூடி சமைக்கக்கூடாது. களி வெந்த உடனே கிண்டி நல்லா உருட்டி தட்டில் போட்டு கீரையை நல்லா கடைஞ்சி ஊற்ற வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரையும் களியும். இந்த பாருங்கள், முருங்கைக்கீரை கடையில் வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்க.